உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. இன்றைக்கி சமையலில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குதுங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சில அஜாக்கிரதையால் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த கெட்டுப்போன சிக்கனை வச்சுட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சே அவங்க தவறு பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் லிட்டர் ரீயூஸ்ட் எண்ணெய் மட்டும் நாங்கள்லாம் இந்த சைக்கிள்லேருந்து எடுத்துட்டோம். ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் செய்யக்கூடிய ஆயிலெல்லாம் சின்ன ஹோட்டலுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் திரைப்படத்தில் பார்த்தேன் சார், உண்மையிலே நடக்குது. உண்மை. சிக்கன் 65 கடையிலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். நீங்கள் போய் எண்ணெயை போய் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன மாற்றுறாங்களா, எப்போ மாற்றினாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம வாங்குறது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் அதை போய் நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ண முடியாது, எப்போ புது எண்ணெயா இல்லைங்க. நீங்கள் போய் வாங்குறீங்க, யூ ஹேவ் ரைட்ஸ். நீங்கள் கேட்கலாம், அம்மா இப்போ எப்போம்மா எண்ணெய் எழுதுறேன், இப்போ தான் சார் மாற்றினேன்னு தான் வரும் பதில். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போது சென்னையில் நான்வெஜ் லவர்ஸ், நீங்கள் நான்வெஜ் லவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க. இப்போ கூட சில வீடியோக்கெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி சில வீடியோக்கள் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நான் வந்து கிரில் வாங்கினேன், தந்தூரி வாங்கினேன், அதில் கோழி ரெக்கை அப்படியே வந்துருச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. நீங்களும் அப்பப்போ ரெயிலெலாம் போயிட்டு அந்த குழம்பு புதுசாக இருக்கா, அந்த கிச்சன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கலாம் செக் பண்ணுவீங்க. உணவு பாதுகாப்புத்துறை எப்படி சார் இயங்குது? முதல்ல ஒரு புகார் வந்தால் நீங்கள் சொன்னீங்க உண்மைத்தன்மையெல்லாம் ஆராயவிட்டு, அதை தொடர்ந்து எந்த மாதிரியான நாம்ஸ்லாம் வந்து நீங்கள் கடைபிடிப்பீங்க, அதே போல் ஹோட்டல்ஸ் எந்த மாதிரியான நாம்ஸ் கடைபிடிக்கணும்னு நீங்கள் வந்து வலியுறுத்திங்க சார்? மெயினாக சொல்கிறது இப்போ உணவு பாதுகாப்புத்துறைன்றது ஒரு ஃப்ரெண்ட்லி டிபார்ட்மெண்ட்டுங்க. நாங்கள் 2 சைடுக்கும் பார்த்து பண்ணக்கூடியது. அதாவது கஸ்டமர்ஸ்க்கும் கடைக்காரங்களுக்கும் நடுவில் நாங்கள் பாதிப்போம். ஏன்னா கஸ்டமருக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கணும், அதேமாதிரி கடைக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்கா. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் போட்டு இவங்க கடையை கெடுக்கிறதும் இல்லை, இவங்க மட்டமான சாப்பாடு கொடுத்து நம்ம கஸ்டமர்ஸை பீப்புளை இவங்க வாடிக்கையாளர் கொள்றதும் அந்த இதுக்கு விடக்கூடாது. அது மேலே நாங்கள் கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் எங்களோட வேலை. ஸோ இது கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குங்க. எஃப்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையிலும் நாங்கள் இந்த மாதிரி இந்த கோழி இறக்கை இதெல்லாம் வந்ததுனாவே, அதாவது இன்றைக்கி சமையலில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குதுங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக நடக்குது. பிகாஸ் எனக்கு என்னோடய பார்வையில் நான் சொல்லப்போனால் அந்த மாதிரி இறகு கிடக்கிறதோ இல்லை வேறு ஏதோ கிடக்கிறதோ என்னன்னா சில அஜாக்கிரதையால் நடக்கக்கூடிய விஷயம். சில டைமில் குச்சி கம்பி எல்லாம் கூட கிடக்கலாம். பூச்சிகள் திடீர்னு அந்த குழம்பு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து வச்சுட்டு இந்த பக்கம் வேலை செய்வாங்க. அவர் லைட் பூச்சி விழுந்துன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு தெரியாமல் நடக்குது. சில டைம் எல்லாம் பார்த்தோம்னா வேணும்னே நடக்கக்கூடிய கெட்டுப்போன இறைச்சியை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, அதெல்லாம் மிக கடுமையாக நான் பார்ப்பேன். இந்த பூச்சி விழுந்தது கூட ஓரளவுக்கு நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த குண்டாவில் இருக்கிறது மட்டும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பூச்சி நெட்டு இந்த இன்செக்ட் லைட்டெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தேன். ஆனால் இந்த கெட்டுப்போன சிக்கனை வச்சுட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சே அவங்க தவறு பண்ணுறாங்க. 3 நாள் 4 நாள் ஆயிருக்குங்க, ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஃப்ரீசருன்றது பக்காவாக -18 டிகிரியில் இருக்கணும். எந்த ஃப்ரீசரும் ஒர்க் ஆகிறதில்ல, புது ஃப்ரீசரை தவிர. நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா கீழெல்லாம் துருப்பிடிச்சி போயிருக்கோம், இல்லை மூடியெல்லாம் கழட்டுனோம்னா கையோடு வரும் ஃப்ரீசரோட மூடியெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது, அந்த சிக்கன் கெட்டு போய் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நான் ரொம்ப கடுமையாக நாங்கள் கடையெல்லாம் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன தவறு நடக்குது அப்படின்னா கூட நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லி அவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஆஃப் ப்ராப்பரான அந்த பாத்திரங்கள் இல்லை, அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் இல்லைன்னா கூட வாங்க சொல்லுவோம். குழம்பு பெரிய பெரிய அண்டா எல்லாம் டபராலாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் மூடி போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. எந்த உணவாக இருந்தாலும் மேக்ஸிமம் சூடாக கொடுக்கணுன்னா 100% சூடாக கொடுங்க. அது பரோட்டாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட பரோட்டாலாம் நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் போய் எக்ஸாமின் பண்ணுறப்ப கூட நான் போய் பார்த்தேன். அந்த பரோட்டாவோட டெக்ஸ்சரை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சூடு பண்ணால் கூட என்ன தான் நம்ம சூடு பண்ணாலுமே பழைய இது ஈஸியாக தெரியுங்க, அது கண்டுபிடிச்சலாம். அது பழக்கம் இருந்ததுன்னா நமக்கு தெரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது தான் பெட்டருங்க. கடையிலுக்கு பொறுத்தவரையில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பரோட்டா போடுறாங்களா, கண்ணுக்கு முன்னாடி எதாவது போடணுமா, சூடாக வாங்கி சாப்பிட்ருங்க. எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதே போல் இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அப்பப்போ சிலர் வந்து உடல்நல உபாதைகள் எதுவும் ஏற்பட்டு இறந்துடுறாங்க. ஸோ அதுவுமே அப்பப்போ ஒரு சர்ச்சையாகுது, ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்லாமா? அதே போல் அந்த அஜினோமோட்டோ அந்தன்னு சொல்லக்கூடிய அந்த சில சுவைக்காக சேர்க்கக்கூடிய சில உணவுப் பொருட்கள் சில அங்கேயே வச்சுறாங்க, ஃப்ரைட் ரைஸ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, 4-5 மசாலா வச்சுருக்காங்க, அதை எடுத்து சேர்த்துறாங்க. சில டைம் வந்து நான் போனால் கூட அதை சேர்க்காதீங்க, எங்களுக்கு வந்து அது போடாமல் எனக்கு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல முடியுது. அதே போல் அதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அதை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். ஒரு மாதிரி நிறமே வந்து ஒரு கருப்பாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சார் அவேர்னஸ் ஏற்படுத்துறீங்க வியாபாரிகளுக்கு? நீங்கள் எந்த அளவுக்கு சார் ஆகும்? ரொம்பங்க நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரையிலங்க இட்ஸ் நைஸ் ஃபுட்டுங்க. அது ப்ராப்பராக குக் பண்ணணும், அதுதான் மெயினாக. அதில் நிறைய வந்து அஜினோமோட்டோ கலக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லல. அது வந்து அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கலர் போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் கலராக இருக்கும், பச்சை கலர், ஆரஞ்சு கலரில் ரைஸ் எல்லாம் கூட கிடக்கும். அந்த மாதிரி இருக்கலாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், நீங்கள் போய் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா அஜினோமோட்டோலாம் போடாத சொல்லியிருக்கேன் சார். அது போடாமல் பண்ணி ரொம்ப சிறப்பு. அது உண்மையிலே சிறப்பு. அதுக்கு தேவையில்லை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் தங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளே கூட கேட்டுக்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம். வேணா எங்களுக்கு அது போடாமல் எனக்கு பண்ணி கொடு, அது டேஸ்ட் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த அஜினோமோட்டோன்றது வந்து சுவையூட்டி தான். அந்த சுவை இப்போ சாப்பிட்டோம்னா அது பயங்கரமாக சாப்பிட சொல்லும் நிறையா. ஸோ அந்த மாதிரி சுவையூட்டிகளை இல்லாத நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னீங்க பார்த்தியா, அதை வந்து மக்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கணும். அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு இது. நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் லிட்டர் எண்ணெய், ரீயூஸ்ட் எண்ணெய் மட்டும் நாங்கள்லாம் இந்த சைக்கிள்லேருந்து எடுத்துட்டோம். ஏன்னா பெரிய ஹோட்டலெல்லாம் செய்யக்கூடிய ஆயிலெல்லாம் சின்ன ஹோட்டலுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க முதல்ல. இதெல்லாம் திரைப்படத்தில் பார்த்தேன் சார், உண்மையிலே நடக்குது. உண்மை, அது கொடுத்தது. அதுக்காக தான் அந்த ரூகோன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்து ரீயூஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ரூகோ ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயில், அந்த இதை வந்து செயின்லேருந்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ண எண்ணெயை ஒரு காசு கொடுத்து ஓரளவுக்கு 1 லிட்டருக்கு 20 ரூபா 30 ரூபான்னு கவர்மெண்ட்டே கொடுத்து நம்ம வாங்கி அதை பயோடீசலாக கன்வெர்ட். அப்படி நாங்கள் பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணது இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட மோர் தென் 50 லேக் லிட்டர்ஸ். நான் சென்னை மட்டும் சொல்கிறேன், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, அவ்வளோ லிட்டர் எண்ணெயை நாங்கள் வெளியே எடுத்துருக்கோம் நம்ம ஃபுட் செயின்லேருந்து. இல்லைன்னா இந்த 50 லட்சம் லிட்டருக்கு மேலே சைக்கிளில் வந்திருக்கோம் உள்ளுக்கார. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அரசு வந்து எடுத்திருக்கிற முயற்சி வந்து ரொம்ப நல்ல முயற்சிங்க. கண்டிப்பாக அதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸுன்றது வந்து அவங்க அரசு அறிஞ்சிருக்கிறனால தான், ஐயோ இது எப்படியே காசு போனால் போயிட்டு போது அந்த ஆயிலை வெளியேடுங்க ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய இந்த குக்கிங்கு ஆயில், பஜ்ஜி போடுறாங்க, போண்டா போடுறாங்கலாம் அந்த ஆயில் தான் வாங்குறாங்க. 1 லிட்டர் ஆயில் 100 ரூபா இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. டின்னில் அடைச்சி விற்றுருவாங்க. ஆமாம், டின்னில் அடைச்சி அதை கொண்டு வந்து விற்றுருவாங்க. அது கருப்பாக இருக்கும் ஆயில், பார்க்குறதுக்கே நீங்கள் அப்படியே குருட் ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த சாதத்தை போடுறது ஏதாவது ஒன்று போட்டு அந்த அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ஃப்ரெஷ் எண்ணெயாக இருக்கணும். ஸோ ஒரு டைம் ஒரு ஆயில் வந்து சூடு ஏறிச்சுன்னா அதோட செயின் ரியாக்ஷன் மாறிடும். ஒவ்வொரு டைமும் சூடு பண்ண பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி அது அன்சாச்சுரேட்டட் ஆசிடாக மாறிடும், பாலி ஆசிடாக மாறிடும். அதுதான் என்சிடின்னு நம்ம சொல்லுவோம், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதுதான் அந்த எண்ணெயில் சாப்பிடக்கூடியவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், பிபி, ஹார்ட் அட்டாக், சுகர், ஸ்ட்ரோக், டெத்து வர்றதுக்கு காரணமே மெயினாக என்சிடிஸ்ன்னு சொல்லுவோம், டயபிட்டிஸ். திடீர்னு ஃபுட் பாய்சன் போட்டு நைட்டு சாப்பிட்டாங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஆமாம், ஏங்க என்னைக்கு டாப்பிங் தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையா, நாங்களாம் அதில் பார்ப்போம். சில பேரெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றுனதே கிடையாது, மேலே 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 டாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எண்ணெய் குறையும், இவ்வளோ குறையும், ஊற்றுவாங்க, இவ்வளோ ஊற்றுவாங்க, எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த நாள் அதே சட்டி எடுத்து வச்சு அதே எண்ணெயை டப்பாவில் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதே எடுத்து ஊற்றுவாங்க. அதுக்கு மேலே டாப்பிங்னு போட்டப்போ அந்த எண்ணெய் வந்து என்னன்னே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட போதும், நம்ம 100% கேரண்டி நம்ம பாடிக்கு வந்து நோய் நம்ம கூப்பிட்டுக்கிற மாதிரி. அந்த மாதிரி எண்ணெயில் அவங்க தயாரிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்கே நம்ம தலையை வச்சு கூட நம்ம படுக்காமல் இருக்கிறது தான் நம்ம உடலுக்கு நல்லது. இல்லை சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். இது வந்து நான்வெஜ் உணவுகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கலப்படம் இதெல்லாம் வருதா, இல்லை பியூர் வெஜ்ஜாக இருக்குது இங்கே வந்து நம்ம நம்பி சாப்பிடலாம் அந்த மாதிரி விஷயம்? வெஜிடேரியன்லேயும் இருக்குங்க, நாட் ஸோ மச், ரொம்ப இருக்காது. நம்ம வெஜிடேரியன் வந்து ஃப்ரைட் ஐட்டம் வந்து நமக்கு நான்வெஜ்ஜில் நிறையா. நம்ம அங்கே பார்த்தோம்னா ஒரு கோபி 65, ஒரு இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கம்மி தான் வரும் இல்லையா. ஆனால் பட் நம்ம இதில் பார்த்தோம்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா வரும். நம்ம நான்வெஜ் ஐட்டம் அதில் தான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த எண்ணெய் பொரிக்கிற ஃபிஷ் பொரிக்கிற எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு மாற்றினாங்கன்னு தெரியாது. 65 போடுற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி 65, சிக்கன் 65 கடையிலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். நீங்கள் போய் எண்ணெயை போய் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன மாற்றுறாங்களா, எப்போ மாற்றினாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம வாங்குறது. ஒவ்வொரு கஸ்டமரும் அதை போய் நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ண முடியாது, எப்போ புது எண்ணெயா ஆமாம் போட்டீங்க. இல்லைங்க, நீங்கள் போய் வாங்குறீங்க, யூ ஹேவ் ரைட்ஸ். ஓகே, நீங்கள் கேட்கலாம், அம்மா இப்போ எப்போம்மா எண்ணெய் எழுதுறேன், அவங்க இப்போ தான் சார் மாற்றினேன்னு தான் வரும் பதில். 100க்கு 100 ஒன்றுமே வேணால் பக்கத்தில் பாருங்கள், அந்த எண்ணெயை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களா அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் டப்பா புது எண்ணெய் வச்சுருக்காருன்னா கூட பார்க்காதீங்க. அந்த எண்ணெயை என்னம்மா பண்ணுவீங்கன்னு மட்டும் ஒரு கேள்வி கேளுங்களேன். இன்றைக்கி எண்ணெய் மாறிடுச்சுமா, புது எண்ணெய்ன்னு சொன்னீங்க, போன எண்ணெய் எங்கே ஊற்றுனேன்னு மட்டும் கேளுங்க, அதிலே தெரிஞ்சிடும். பக்கத்தில் டிச்சில் நான் ஊற்றுனா டிச்சில் ஊற்றி விட்டுவாங்க, பொய் பேசுவாங்க. இல்லை கீழே பக்கத்தில் இந்த எண்ணெய்க்கு அவசரம் கலெக்ட் பண்ணுறதுக்காக
ஒரு டப்பா வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ஓரளவுக்கு 50% நம்பி நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த எண்ணெயை அவங்க திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. சார் அதே போல் இந்த சோதனை பண்ணுறீங்களா சார், அது வந்து புகார்கள் அடிப்படையில் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை ரொட்டீனாக போயிட்டு ஒவ்வொரு ஹோட்டலையும் ரொட்டீன் செக்அப் இருக்குமா? ரொட்டீன் செக்அப். புகார் அடிப்படையில் வந்துன்னா நாங்கள் அதுவும் எடுப்போம். ரொட்டீனும் இருக்குது. எங்களுக்கு வந்து டார்கெட் இருக்குது, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சாம்பிள்ஸ் ஆஃப் இது நாங்கள் எடுக்கணுன்றது இருக்குது. ஸோ நான் எந்த மளிகை கடையாகட்டும், உணவகங்களாகட்டும், எங்கேயா இருந்தாலும் நாங்கள் அந்த சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம், ரேண்டமாக பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் புகார் வந்தால் மட்டும் இல்லை, புகார் வந்தாலும் எடுப்போம், புகார் வராட்டினாலும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எங்கள் டார்கெட்டுக்கு நாங்கள் ரீச் பண்ணி ஆகும். ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து புகார் இருக்குது, அவங்க வந்து அது புகார் நிரூபணம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து சொன்னீங்க FSSAI நார்ம்ஸ் படி அந்த அபராதம், அதை தாண்டி வேறு எந்த மாதிரியான தண்டனை அவங்களுக்கு? அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இப்போ ஒரு உணவு சாப்பிட்றாரு, ஒரு உடம்பு கட்டு போயிடுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த நேரத்தில் அந்த கடைக்கு மேலே ஃபைன் போடும், அன்ஹைஜீனிக்காக குக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க நுகர்வோர் கோர்ட்டு கூட போய் கூட அவங்க நிவாரணம் வாங்கிக்கலாம். அவங்க இல்லை ஒரு பெரிய டெத்தே நடந்து போச்சுன்னா எங்கள் உணவு பாதுகாப்பு துறை அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட கோர்ட்டில் கொண்டு கொடுக்கும். அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் 7 வருஷம் ஜெயில் தண்டனை கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சிவியரிட்டி. இப்போ இந்த ஷவர்மா சாப்பிட்டு இந்த ஒரு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சிவியராக கிடைக்கும். ஆனால் சில டைம் ஃபுட் பாய்சனிங் ஆகி வாந்தி பேதி ஆகிட்டு நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 20-30 பேர் பெட்டில் போயெல்லாம் அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888.